வர்ஜினியா வூஃப் எழுதிய A Room of One's Own எஸ்ஸேயுடைய சம்மரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு நான் ஃபிக்ஷன் ஜான்ரால் அடங்கியது. இந்த எஸ்ஸேயுடைய ஆத்தர் வர்ஜினியா வூஃப் இவங்க இங்கிலாண்டில் உள்ள கேம்பிரிட்ஜில் ஒரு நாள் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. 1928 அந்த வருஷத்தில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அங்கே உள்ள ஸ்காலர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஸ்பீச்சோட டைட்டில் தான் ரூம் ஆஃப் ஓன்ஸ் ஓன். இது ஃபெமினிசம் கீழே வரக்கூடிய விமனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில் பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, சொசைட்டியில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அதாவது ரூம் ஆஃப் ஓன்ஸ் ஓன் அப்படின்னா பெண்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும். ரூம் ஆஃப் ஓன்ஸ் ஓனா ஒரு சொசைட்டியில் ஒரு இடம். ரூமை எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னா ஒரு பிளேஸ். ஒன்ஸ் ஓன்னா பெண்களுக்குன்னு சொந்தமான ஒரு ரூம் இருக்குதா, எப்படி இருக்குது, அது எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாங்கிறத சொல்கிறாங்க. 1928 இந்த இந்த எஸ்ஸே எழுதுகிறாங்க. எழுதி அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது வேர்ல்டு வைடாக பப்ளிஷ் ஆனது 1929. இட் பிலாங்ஸ் டு த லிட்டரரி பீரியட் ஆஃப் மாடர்னிசம். அந்த பீரியட் மாடர்னிசம்ங்கிறதுனால இந்த எஸ்ஸே மாடர்னிசத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்போ பெண்கள் மாடர்னிசமில் எப்படிலாம் இருக்கணுங்கிற அதை வியூ பண்ணி எழுதிக்கிறாங்க. இது ஒரு ஃபெமினிசம் கான்செப்டில் எழுதப்பட்டிருக்குது. இது ஒரு ஃபெமினிஸ்ட் ஒர்க்காகவும் ஒரு எஸ்ஐயாகவும் இது கிளாஸிஃபை பண்ணப்படுது. த செட்டிங் இஸ் டிபிக்டட் ஆன ஸ்பெசிஃபிக் டே இன் த ஃபிக்ஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்பிரிட்ஜ். இந்த எஸ்ஏ எழுதும்போது ஒரு இடத்துல வச்சு எழுதுகிறாங்க. அதாவது அந்த எஸ்ஏ ஒரு இடத்துல வச்சு எழுதுகிற மாதிரி அந்த இடம் ஒரு ஃபிக்ஷனலாக இவங்களே இமேஜின் பண்ணிடுறாங்க. அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியும் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ரெண்டு யூனிவர்சிட்டி நம்ம சேர்க்கும்போது ஆக்ஸ்பிரிட்ஜ் அப்படின்னு கம்பைன் ஆகும். ஸோ இந்த ரெண்டு யூனிவர்சிட்டிக்குள்ளே பெண்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறாங்க. Inspired by the architectural elements and landscapes of Oxford and Cambridge, அந்த ரெண்டு யூனிவர்சிட்டியோட லேண்ட்ஸ்கேப் அங்கே உள்ள அட்மாஸ்ஃபியர்லாம் கம்பைன் பண்ணி எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஸ்ஃபோர்டில் இருக்கிறாங்க, கேம்பிரிட்ஜில் ஸ்காலர் எப்படி இருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணப்படுறாங்க, பர்டிகுலர்லி விமன் ஸ்காலர்ஸு விமன் ஸ்டூடெண்ட்ஸு, அதை இமேஜின் பண்ணி தான் இதை எழுதுகிறாங்க. Wolf is asked to speak to young women scholars about women and fiction. ஸோ இந்த எஸ்ஸேல தான் கற்பனை பண்ணி எழுதுகிற எஸ்ஸேல என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த வர்ஜினியா வூஃப் யங் விமன் ஸ்காலருக்கு பேச்சு, அதாவது சொற்பொழிவு ஆற்ற மாதிரி இருக்குது. எதை பற்றி பேசுகிறாங்கன்னா விமன் அண்ட் ஃபிக்ஷன், விமனை பற்றியும் ஃபிக்ஷன் ஒர்க்ஸை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி. ஷி பிலீவ்ஸ் தட் விமன் நீட் மணி அண்ட் ரூம் ஆஃப் ஹர் ஓன் டு ரைட் ஃபிக்ஷன். பெண்களுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, பெண்களுக்கு பணம் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கணும் சொசைட்டியில், அவங்க சொந்தம் கொண்டாடுற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுனா ஃபிக்ஷன் எழுதுறதுக்காக இந்த நாவல்லாம் அவங்க எழுதுனா அவங்களுக்கு பணம் தேவைப்படணும், அவங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் டிசைட் டு ஷேர் ஹர் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் டு எக்ஸ்பிளைன் திஸ் ஐடியா. ஸோ அப்படி இருந்தால் தான் தன்னுடைய அனுபவங்களை அவங்க எழுதுவாங்க அப்படின்னு. ஷி அடாப்ட்ஸ் த வாய்ஸ் ஆஃப் அ நரேட்டர் ரெப்ரசன்டிங் ஆல் விமன். ஸோ இந்த எஸ்ஸே எழுதும்போது இந்த எஸ்ஸே நரேட் பண்ணுறதுக்கு ஒரு நரேட்டரை அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ வர்ஜினியா வூஃப் இஸ் நாட் நரேட்டிங், அவங்க ஒரு நரேட்டர் தேவைப்படும். ஸோ நரேட்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த எஸ்ஸேல. ஸோ நரேட்டர் வில் பி நரேட்டிங் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வர்ஜினியா வூஃப். த நரேட்டர் ஸ்டார்ட்ஸ் பை டிஸ்கிரைபிங் ஹர் டே அட் ஆக்ஸ்ஃபோர்ட். இப்போது இமேஜின் பண்ண அந்த நரேட்டர் ரிமைனிங் உள்ள எஸ்ஸே நமக்கு சொல்கிறாங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் இப்போ இருக்கிறாங்க, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபிக்ஷனல் யூனிவர்சிட்டி லைக் ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் கேம்பிரிட்ஜ். ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி, அதுக்கு பேர் ஆக்ஸ்பிரிட்ஜ். அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஷி ட்ரைஸ் டு கம்போஸ் ஹர் லெக்சர் பட் இஸ் ஸ்டாப்டு ஃப்ரம் ஆக்சஸிங் சர்டன் ஏரியாஸ் பிகாஸ் தே ஆர் ரிசர்வ்டு ஃபார் மென். ஸோ ஒரு இடத்துல அந்த ஆக்ஸ்பிரிட்ஜுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல சொற்பொழிவு லெக்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல பெண்கள் இருக்கக்கூடாது, பெண்கள் பேச்சு கொடுக்கக்கூடாது, அவங்க சொற்பொழிவு ஆற்றக்கூடாது. பிகாஸ் இந்த ஏரியா ஆண்களுக்குள்ள ஏரியா, பெண்களுக்கு இங்கே நிற்கிறதுக்கும் உட்காரத்துக்கும் உரிமைன்னு ஒருத்தர் அங்கே சொல்கிறார். அந்த கேம்பஸில் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அட் அ லஞ்ச் பார்ட்டி ஷி என்ஜாய்ஸ் த கான்வர்சேஷன். ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் நடக்குது. எல்லாருமே எப்படியோ அவங்க ஸ்பீச் கொடுத்துட்டாங்க. ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே உள்ள இருங்க எல்லாருமே மதிய உணவு சாப்பிட்றாங்க. அந்த சமயத்தில்
நல்லா ஜாலியாக உட்காந்துக்கிட்டு நல்லா அவங்க எல்லாருமே நல்லா கேஷுவலாக ஜாலியாக பேசிக்கிட்டு லஞ்ச் முடிக்கிறாங்க. அப்புறம் டின்னர் வந்து லேட்டர் ஷி ஃபைன்ஸ் டின்னர் அட் ஃபென்ஹாம் விமன்ஸ் காலேஜ். ஃபென்ஹாம் அப்படிங்கிற ஒரு விமன்ஸ் காலேஜ், அங்கே வந்து டின்னர் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அங்கே சாப்பிட்றாங்க. லெஸ் ஸ்டிமுலேட்டிங். ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த விமனுடைய அந்த லிசனிங் வந்து இல்லை. அது ஆடியன்ஸ்ட்டு அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரல. ரிஃப்ளெக்டிங் ஆன் ஹர் டே ஷி ரியலைசஸ் தட் விமன் ஹவ் பின் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் எஜுகேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மென் ஹேவ் ஹேட். ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் என்ன நினச்சி பார்க்குறான்னா, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் வந்து பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்குள்ள எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பெண்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. சார் நிறைய இடத்துல வந்து பெண்களை வந்து தடுக்கப்படுறாங்க. ஸோ லைப்ரரிக்கு போகும்போதும் பர்டிகுலராக சொற்பொழிவு ஒரு இடத்துல வந்து அவங்க கொடுக்கும்போது கூட பெண்களை வந்து அவங்க உடனடி என்ன பண்ணுறதுனா பெர்மிஷன் கொடுக்கறதில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. The next day, the narrator visits the British Library and finds it dominated by men's writing about women. ஒரு நாள் வந்து நரேட்டர்னா ஒரு பெண் நரேட்டர், அவங்க வந்து பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு நுழைகிறாங்க. திடீர்னு அவங்கள வந்து அங்கே உள்ள ஒருத்தர் தடுத்துட்டாரு. பிகாஸ் இந்த லைப்ரரி வந்து ஆண்கள் மட்டும்தான் போகணும். அதே மாதிரி அங்குள்ள புக்ஸ் எல்லாமே வந்து ஆண்கள் தான் எழுதியிருப்பாங்க. யாரை பற்றினா விமனை பற்றி எழுதியிருப்பாங்க. அதனால் விமன் ரீடர் யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. சி தியரைசஸ் தட் மென் ஹாவ் யூஸ்ட் லிட்ரேச்சர் டு அசர்ட் தேர் சுப்பீரியாரிட்டி ஓவர் விமன். ஸோ இதில் வந்து என்ன அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா, பெண்களை வந்து அவங்களுடைய ஒர்க்கில் ஒரு பொருளாக பயன்படுத்தி தன்னை சுப்பீரியராக காட்டுறாங்க. ஸோ பெண்கள் வந்து ஒரு இன்ஃபீரியராக காணப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ லிட்ரேச்சரில் அவங்க தன்னுடைய திறமையை வந்து காட்டுறாங்க மென் அப்படின்னு. ரிஃப்ளெக்டிங் ஆன் த லெகசி ஆஃப் விமன் ரைட்டர்ஸ். இப்போ வந்து நினச்சி பார்க்குறாங்க, இல்லை பெண்கள் நிறைய ரைட்டர்ஸ் சாதனை பண்ணியிருக்கிறாங்கன்னு நினச்சி பார்க்குறாங்க. த ரைட்டர் இமேஜின்ஸ் த ஸ்டோரி ஆஃப் ஜூடித் ஷேக்ஸ்பியர், அ உமன் வித் பொட்டன்ஷியல் ஃபார் ஜீனியஸ் ஹூ இஸ் அன்ஏபிள் டு ரைட் டியூ டு சொசைட்டல் கான்ஸ்ட்ரைன்ஸ். த ஜூடித் ஷேக்ஸ்பியருடைய ஒன் ஆஃப் த டாட்டர்ஸ். இவங்களும் நிறைய ஒர்க்ஸாக எழுதியிருக்கிறாங்கன்னா, ஆனால் அவங்கள வந்து அந்தளவுக்கு வந்து வேர்ல்டு வந்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியல. பிகாஸ் அவங்க விமன்ங்கிறதுனால. However, the narrator believes that women now have the opportunity to write. ஆனால் அவங்க என்ன நம்பிக்கை வச்சுறாங்கன்னா, இப்போ வந்து பெண்களுக்கு வந்து முழு உரிமை இருக்குது, ஆண்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் லிட்ரேச்சர் நல்லா நிறைய ஃபிக்ஷன் எல்லாமே எழுதலாம் அப்படின்னு. She lists the history of women writers and encourages her audience to create a legacy for future generations of women. ஸோ அதுக்கப்புறம் அந்த நரேட்டர் என்ன சொல்கிறான்னா, பெண்களுடைய வரலாறு ரொம்ப, அதாவது பாஸ்ட்டில் வந்து எந்த அளவுக்கு பெண்கள் வந்து லிட்ரேச்சரில் வந்து சாதனை பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி நீங்களும் வந்து சாதனை பண்ணணும். இது ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஆஃப் விமனுக்கு இது பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் பெண்கள் எல்லாம் லிட்ரேச்சர் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Woolf concludes her lecture by urging the women scholars to write voraciously and create a better future. அந்த ஸ்காலர், அங்கே இருக்கிற ஸ்காலர்ஸை ஃபுல்லாக வந்து ஊஃப் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ஆட்டோபயோகிராஃபி, பயோகிராஃபி, போயம், ஷார்ட் ஸ்டோரிலாம் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு அவங்கள என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ தட் ஃப்யூச்சரில் பெண்களுக்கு வந்து இந்த சொசைட்டியில் நிறைய ஒரு பெரிய மரியாதையான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி சஜஸ்ட் தட் தே கேன் பிரிங் கேரக்டர்ஸ் லைக் ஜூடித் ஷேக்ஸ்பியர் டு லைஃப் அண்ட் ரீரைட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஜூடித் ஷேக்ஸ்பியர் மாதிரியான திறமையான விமனை வந்து அவங்களோட லைஃப்பை நீங்கள் எழுதும்போது, ஸோ ஜூடித் ஷேக்ஸ்பியரும் மறுபடியும் அங்கே வாழ்வாங்க, அவங்கள மாதிரியான பெண்களும் வெளியே வருவாங்க. ஸோ தட் இந்த விமனுடைய சொசைட்டி வில் பி ரொம்ப முன்னேறும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸே வந்து எழுதி முடிக்கிறாங்க.